வணக்கம். புதுவையில் புதியதாக 6000 பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டசபையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு 2 செட் சீருடை இந்த ஆண்டு முதல் வழங்கப்படும். 6000 முதியோருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தபடி இந்த மாதம் 6ஆம் தேதி முதல் 6000 பேருக்கு புதியதாக ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும், வங்கி மூலம் ஓய்வூதியம் பெற முடியாதவர்கள் அங்கன்வாடி மூலம் ஓய்வூதியம் பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்கள் 1,08,000 பேருக்கு 1 செட் இலவச வேட்டி சேலை தீபாவளி பண்டிகைக்காக வழங்கப்படும். இது வரும் 15ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படும். மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் தாழ்த்தப்பட்டோருக்கு வழங்கப்படும் இலவச துணி 2 லட்சம் பேருக்கு தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக வழங்கப்படும் என்றார். மேலும் ஒற்றை அவியல் அரிசியை மீண்டும் வழங்குவதற்கு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதற்காக டெண்டர் விடப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், மேலும் 6 மாத காலத்திற்கு இதற்கான செலவு 45 கோடி என்றார். மேலும் சென்டாக் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் நிலுவைத் தொகை இந்த மாதம் வழங்கப்படும் என்றும் கூறினார். புதுசா கொடுக்கணும் கூட என்னது 6ஆம் தேதியில இருந்து அந்த புதிதாக சேர்க்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கும் முதியோர் உதவித்தொகை. அவங்களுடைய கணக்குல போயிடும். அது இப்போ இன்னும் அங்கன்வாடியிலே பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுத்துரும். முடியாதவர்களுக்கு அங்கன்வாடியில கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். புதுவை மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசு முட்டுக்கட்டை போடுவதாக கம்பன் கலையரங்கில் நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் புதுவை மாநில அந்தஸ்து ஓர் ஆய்வு என்ற நூலினை வெளியிட்டு முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், புதுவை மாநில அந்தஸ்து குறித்த நூலை காந்தி பிறந்த நாள் காமராஜர் நினைவு நாளில் வெளியிடுவதே வெற்றியை தேடித்தரும் என்றும், மத்திய அரசு மாநில அரசின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக உள்ளது என்றார். மேலும் மாநில அந்தஸ்து என்பது தனக்கு மட்டும் சொந்தமல்ல என்றும், எதிர்காலத்தில் யார் முதல்வராக வந்தாலும் அப்போது அவர்களுக்கும் மாநில வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்த அவர், மேலும் கடந்த 1991ஆம் ஆண்டிலிருந்து அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை வகித்து வரும் தான் மக்களுக்கு கூறுவதையும் சட்டசபையில் அறிவிப்பதையும் நிறைவேற்ற முடியாத நிலை உள்ளதாகவும், மாநில மக்களுக்கு தேவையான வளர்ச்சியை கொண்டு வருவதில் தற்போது அதிகார தடை உள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியான புதுவையை ஆளுகிறவர்களிடம் எந்த அதிகாரமும் இல்லை. கை கால்களை கட்டி போட்டுவிட்டு ஓடச் சொன்னால் எப்படி ஓட முடியும்? எனவே மேடையில் உள்ளவர்களின் துணையோடு மாநில அந்தஸ்து பெறுவேன் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும், சிறப்பு மாநில அந்தஸ்து என்பது இயலாது என்பதால் மாநில அந்தஸ்துக்கு போராட வேண்டும் என்றார். மேலும் மாநில அந்தஸ்திற்கு மத்திய அரசில் அதிகாரத்தில் இருப்பவர் போராட தவறிவிட்டதாகவும், புதுவையைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் மக்களை பற்றியோ மாநில வளர்ச்சி பற்றியோ சிந்திக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பிய அவர், புதுவையின் எதிர்காலம் பற்றி சிந்தனை அவருக்கு இல்லை என்றும், அது குறித்து அவர் எப்போதும் பேசியதும் இல்லை என்றார். இது மக்கள் மீது அக்கறை இல்லாததை காட்டுகிறது என்றும், ஆட்சியில் உள்ளபோதுதான் சிரமம் தெரியும் என்றார். மேலும் தானே புயல் நிவாரணம் 125 கோடி ரூபாய் என அறிவித்துவிட்டு 50 கோடி தான் மத்திய அரசு கொடுத்தது என்று சரமாரியாக குற்றம் சாட்டிய அவர், தொடர்ந்து எதிர்காலத்தில் பேராசிரியர் எழுதிய நூலை படித்துவிட்டு மாணவர்கள் மத்திய அரசுக்கு நெருக்கடியை கொடுப்பர் என்றார். மேலும் மாநில அந்தஸ்து பெற மகாத்மா பிறந்த நாளில் உறுதி ஏற்போம் என்று கூறினார். உணவு நல விழிப்புணர்வு மையமாக அங்கன்வாடிகள் மேம்படுத்தப்படும் என்று அங்கன்வாடி மையங்களுக்கு நிதி வழங்கும் திட்ட துவக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை முதலமைச்சர் அலுவலகத்தில் அங்கன்வாடி மையங்களுக்கு ஆண்டுக்கு தலா 1000 ரூபாய் நிதி வழங்கும் திட்ட துவக்க விழா நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 788 மையங்களுக்கு தலா 1000 ரூபாய் வீதம் 7,88,000 ரூபாய் நிதி உதவியினை வழங்கி பேசுகையில், அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் துவங்கி 35 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இத்திட்டத்தை மேலும் சிறப்பாக செயல்படுத்த 3 வயது முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு முன்பருவ கல்வி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தேவையான நலம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான சிறப்பு மையங்களான அங்கன்வாடிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு சீருடை, பேட்ஜ், அடையாள அட்டை, மையங்களுக்கு தேவையான சமையல் எரிவாயு, எடை கருவி, விளையாட்டுப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி ஆண்டுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் மூலம் தாய்மார்கள் குழந்தைகளுக்கான திடீர் செலவினங்கள், மருத்துவம் தொடர்பான பரிந்துரைகள், மையங்களுக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் வாங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் 2014-2015ஆம் ஆண்டிலிருந்து மத்திய அரசு வழங்கும் வாடகை உயர்த்தப்பட இருப்பதால் வசதியான இடங்களுக்கு செல்லவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார்.
விழாவில் அமைச்சர் ராஜவேலு, துறை செயலர் விவேக் பாண்டே, இயக்குநர் மீனா குமாரி, திட்ட அதிகாரி பத்மா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை ஏம்பலம் தொகுதி திமுக இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ்குமார் பிறந்தநாள் விழா முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை ஏம்பலம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ்குமார் தனது பிறந்த நாளை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார். அவருக்கு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், மாநில பொருளாளர் அனிபால் கென்னடி, மண்ணாடிப்பட்டு செந்தில்குமார், ஏம்பலம் ராமகிருஷ்ணன், மாநில ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர்கள் சக்திவேல், PN பாளையம் வீரச்செல்வம் மற்றும் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். உலக தொழிற்சங்க சம்மேளனத்தின் சர்வதேச நடவடிக்கை தினத்தை முன்னிட்டு புதுவையில் அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுவை அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ராஜா திரையரங்கம் அருகே உலக தொழிற்சங்க சம்மேளனத்தின் சர்வதேச நடவடிக்கை தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் சத்தான உணவு, சுத்தமான குடிநீர், தரமான கல்வி, முறையான சுகாதாரம், பாதுகாப்பான குடியிருப்பு கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. AITUC அபிஷேகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் CITU நிலவழகன், LPF பிராங்க்லின் பிரான்சுவா, அண்ணா அடைக்கலம் உள்பட பல்வேறு தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை மாநில அந்தஸ்து ஓர் ஆய்வு என்ற நூல் வெளியீட்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று நூலினை வெளியிட அதனை பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா பெற்றுக் கொண்டார். புதுவை கம்பன் கலையரங்கில் புதுவை மாநில அந்தஸ்து ஓர் ஆய்வு என்ற பல்கலைக்கழக இயக்குநர் ராமதாஸ் எழுதிய நூல் வெளியீட்டு விழா சபாநாயகர் சபாபதி தலைமையில் துணை சபாநாயகர் TPR செல்வம், அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுவை மாநில அந்தஸ்து ஓர் ஆய்வு என்ற நூலினை வெளியிட அதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜா பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் நூல் ஆய்வு செய்தார். விழாவில் NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், NR காங்கிரஸ் பிரமுகர் பொன் ராஜேந்திரன், பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அமைப்பாளர் பாவானன், மார்க்சிஸ்ட் பிரதேச செயலாளர் பெருமாள், மதிமுக முத்து, தேமுதிக செல்வம், முருகன், டெல்லி சிறப்பு பிரதிநிதி பக்தவச்சலம் உள்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் ஏற்புரை வழங்கிய நூலாசிரியர் ராமதாஸ், ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ள இந்நூல் தமிழிலும் அச்சுப்பணி நடந்து வருகிறது என்றும், தமிழ் நூல் வரும் நவம்பர் 1ஆம் தேதி காரைக்காலில் வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், புதுவையின் வளம், வளர்ச்சி நிலை, எதிர்கால நிலை குறித்தும் புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதுவை காங்கிரஸ் கட்சி சார்பில் நடந்த பயிற்சி பட்டறையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். புதுவை காங்கிரஸ் கட்சி சார்பில் 2 நாள் பயிற்சி முகாம் துணைத் தலைவரும் முகாம் பொறுப்பாளருமான காந்திராஜ் தலைமையில் அகில இந்திய செயலாளர் சின்னாரெட்டி, பயிற்சியாளர் பாண்டுரங்கன், மாநில தலைவர் AV சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ், திருமுருகன் உள்ளிட்ட பலர் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று பேசுகையில், காங்கிரஸ் ஆட்சியில் பல சாதனைகளை செய்ததாகவும் அதனை மக்களிடம் சரியாக கொண்டு செல்லாததால் தோல்வியுற்றதாகவும், இதனால் பயிற்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ராகுல் உத்தரவின்படி பயிற்சி பட்டறை நடத்தப்படுகிறது. எனவே ராகுல் சொல்படி செயல்பட வேண்டும். காங்கிரஸில் தனிநபர் துதி கூடாது என்று பேசினார். காங்கிரஸ் என்பது ஒரு இயக்கம், அதனை பாத்திரத்தில் போட்டு அடைக்க முடியாது. ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் கூட 10 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களாவது இருப்பார்கள். இந்த பெருமை எந்த கட்சிக்கும் கிடையாது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்ததால் தோற்றதாகவும், காங்கிரசாரிடம் ஒற்றுமை இருக்க வேண்டும். NR காங்கிரசிலிருந்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸில் வர தயாராக இருந்ததாகவும், ஆனால் 3 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமியுடன் ரகசிய தொடர்பு வைத்திருந்ததால் அது தடுக்கப்பட்டது என்று பேசினார். புதுவை அரியூரில் வன்னியர் சங்க கூட்டம் மற்றும் இணைப்பு விழா பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை அரியூரில் இளைஞர்கள் வன்னியர் சங்கத்தில் இணையும் விழா மற்றும் வன்னியர் சங்க கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் மாநில துணை செயலாளர் ஜெயபால், மாவட்ட செயலாளர் மதியழகன், தொகுதி தலைவர் கௌஸ்து மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வெள்ளையப்பன், இளைஞரணி தலைவர் வேல்முருகன், வன்னியர் சங்க தலைவர் ஐயா குமார் ஆகியோர் முன்னிலையில் அப்பு என்கிற மணிகண்டன், சரண்ராஜ், தமிழ் ஆனந்தன் ஆகியோர் தலைமையில் 250க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை வன்னியர் சங்கத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் இணைத்துக் கொண்டனர். கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவையில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்த வாக்குச்சாவடி பணி அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் தொழிலாளர் துறை அலுவலகத்தில் நடைபெற்றது.
புதுவை தொழிலாளர் துறை அலுவலகத்தில் கதிர்காமம், இந்திராநகர், தட்டாஞ்சாவடி ஆகிய பகுதிகளின் வாக்குச்சாவடி பணி அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் வாக்குப்பதிவு அதிகாரி தம்மு கணபதி தலைமையில் நடைபெற்றது. சுமார் 100 அலுவலர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரி தாசில்தார் தில்லைவேல் பயிற்சி அளித்தார். மேலும் வரைவு வாக்காளர் பட்டியல் 2014 வரும் 10ஆம் தேதி முதல் நவம்பர் 1ஆம் தேதி வரை அந்தந்த வாக்குச்சாவடிகளில் பார்வைக்காக வைக்கப்பட உள்ளதால் அதில் வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்கம், திருத்தம் செய்யவும் மற்றும் விலாசம் மாற்றம் செய்தவர்கள் விலாசம் திருத்தவும் அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம், திருத்தம், விலாசம் மாற்றம் செய்ய விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று வாக்காளர் பதிவு அதிகாரி தெரிவித்தார். மற்றும் வாக்காளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டார். புதுவை போக்குவரத்து காவல் பிரிவில் சுற்றுலா மேம்பாடு குறித்த கருத்தரங்கின் துவக்க விழா அதிகாரிகள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. புதுவையில் சுற்றுலாவை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் சுற்றுலா மேம்பாடு குறித்த 3 நாள் கருத்தரங்கின் துவக்க விழா போக்குவரத்து காவல் பிரிவின் ஆய்வாளர் குணசேகரன் தலைமையில் இயக்குநர் சிவக்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மாறன், செந்தில்குமார், உதவி இயக்குநர் முத்துராமன், பயிற்சியாளர் JCI ராஜாராம், திருச்சி விரிவுரையாளர் இளங்கோ ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று புதுவை சுற்றுலா மேம்பாடு குறித்து உரையாற்றிய நிகழ்ச்சியின் நிறைவு விழா வரும் சனிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. விழாவில் சுற்றுலாத்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டி சென்றவர்களுக்கு SSP பைரோன் சிங் குர்ஜார் பூச்செண்டு மற்றும் இனிப்பு வழங்கினார். புதுவையில் மக்கள் தொகை பெருக்கத்தால் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருவதால் விபத்துகளும் அதிக அளவில் நடந்து வருகிறது. போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மேலும் இந்த மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை போக்குவரத்து விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டும் வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் பூச்செண்டு, இனிப்பு கொடுத்து ஊக்குவித்தனர். அதன்படி மக்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து SSP பைரோன் சிங் குர்ஜார் தலைமையில் SP குணசேகரன், இன்ஸ்பெக்டர்கள் முருகையன், மாறன் உள்பட பலர் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டி சென்றவர்களுக்கு பூச்செண்டு மற்றும் இனிப்பு வழங்கினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.